ஹே ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாலிவுட் படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நடுக்காட்டில் தனியாக இருக்கிற ஒரு வீட்டில் வாய் பேச முடியாமல் காது கேட்காம தனிமையில் வாழ்கிற நம்ம படத்தோட ஹீரோயினி. எதிர்பாராத விதமாக அந்த இடத்துல வந்த ஒரு சைக்கோ கில்லர் நம்ம ஹீரோயினியோட நிலைமையை பார்த்து நேராக வீட்டுக்குள்ளே போய் ஹீரோயினியை கொல்லாமல் வெளியே இருந்தே முதல்ல பயத்தை உருவாக்குறான். உள்ளே இருக்கிற நம்ம ஹீரோயினி பயந்து அவனை கொன்னாதான் நம்ம தப்பிக்க முடியுங்கிற நிலைமைக்கு போகிறாங்க. வெளியே இருக்கிற கில்லர் உள்ள இருக்கிற பொண்ணை கொன்னானா, அப்படி இல்லைனா உள்ள இருக்கிற பொண்ணு வெளியே இருக்கிற கில்லரை கொன்னாலா அப்படின்ற கதையை சொல்ற படம் தான் 2016 ரிலீஸ் ஆன ஹஷ். இது உங்களோட நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர். நான் உங்களோட ஐனார். நீங்க இப்பதான் நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி வச்சுக்கோங்க. சோசியல் மீடியாவில் நம்மள ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. இப்போ அங்க நம்ம இந்த படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நடுக்காட்டில் ரொம்பவும் அழகான ஒரு வீட்டை காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினி. பேர் வந்து சாரா. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து காதும் கேட்காது, வாயும் பேச வராது. இவங்க வந்து ஒரு புக் ரைட்டர். அதனால நடுக்காட்டில் தனியாக தங்கி இவங்களோட புக் எழுதுற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு ஈவினிங் இவங்களுக்கு வந்து சமைக்க தெரியாது போல. அதனால சமைப்பது எப்படின்னு வெப்சைட்டை பார்த்து சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்களோட லேப்டாப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னா, இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து நான் இந்த மாதிரி வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே இவங்க வெளியே போகிறாங்க. அவங்க வந்தோடனே இந்த மாதிரி புக்கு நல்லா எழுதியிருக்கிறடி, நான் இப்போ தான் படிச்சுட்டு வந்தேன், சூப்பராக இருக்குதுங்கும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவங்களோட வீட்டுக்குள்ள பயங்கரமா சவுண்டோட அலாரம் அடிக்குது. இவங்க அவசரமா உள்ள ஓடி போய் அந்த அலாரத்தோட பேட்டரியை கழட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது தானே அந்த மெசேஜ் வந்து வெளியே போனாங்க. சமைச்சதெல்லாம் ஃபுல்லாக கருகி போய் ரூம் ஃபுல்லாக ஃபியூம்ஸாக இருக்குது. இப்போ அந்த பொண்ணு உள்ளே வந்த உடனே எதுக்கு இந்த அலாரம் இவ்வளோ சவுண்டாக வச்சிருக்கிறாங்க போது, எனக்கு தான் காது கேட்காதுல்ல, இந்த சவுண்டு வச்சேன் அப்படின்னா கொஞ்சம் வைப்ரேட் இருக்கும், அது மூலியமாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இருட்ட போகுது, என்னோட ஹஸ்பண்ட் வேறு தேடிட்டு இருப்பாரு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்க்கும்போது அப்போ இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பண்ணியிருக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் கதை எழுதலான்னு சொல்லி உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஏதோ ஒரு டிப்ரெஷன் மூடாகவே இருக்குது. சரி அப்புறம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வேறு மெசேஜ் பண்ணியிருந்தால, அவன் எதுக்கு பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு வீடியோ காலுக்கு போகிறாங்க. ஆனால் என்ன நினச்சாங்களோ தெரில, கால் பண்ணிட்டு திடீர்னு கட் பண்ணிடுறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அவனுக்கு போனோன்னா தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இவங்க வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சைலண்டில் போட்டு விட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிச்சனில் தீஞ்சு போயிருந்துச்சுல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு கதவுக்கு வெளியே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போனால அந்த பொண்ணு ரத்த கிளறியோட வந்து கதவை தட்டிகிட்டு இருக்கிறா. இவங்களுக்கு தான் காது கேட்காது இல்லை, அதனால இவங்க வாக்கில் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு பின்னாடி மாஸ்க் போட்ட ஒருத்தன் வந்து கத்தி எடுத்து தாறுமாறாக அந்த பொண்ணை குத்தி அங்கேயே சாகடிக்கிறான். அப்புறம் இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா அவன் அங்கேருந்தே பார்க்குறான். இவனும் கதவை தட்டி பார்க்குறான். அவங்க வந்து திரும்பாமல் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு காது கேட்காது அப்படின்னு அந்த கில்லர் வந்து தெரிஞ்சுக்கிறான். இப்போ இவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த பொண்ணை நம்ம கொன்னா இன்னும் நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் அப்படியே தட்டி பார்க்குறான். இதெல்லாம் தெரியாத நம்ம படத்தோட ஹீரோயினி கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி ஓகே இப்போ கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. இப்போ அந்த கில்லர் வந்து எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பின்னாடியே வந்து நின்றுட்டு இருக்கிறான். ஆனால் அவன் வந்து நிற்கிறது கூட நம்ம படத்தோட ஹீரோயினிக்கு தெரியல. இவங்க வாக்கில் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே அப்போ ஒரு வீடியோ கால் வருது. அவன் பின்னாடி தானே நிற்கிறான். அந்த வீடியோ கால் வரதை பார்த்துட்டு அவன் அப்படியே வேற பக்கம் நவர்றான். இப்போ இவங்களுக்கு வீடியோ கால் யார் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இவங்களோட தங்கச்சி தான். இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கில்லர் வந்து நம்ம ஹீரோயினியோட ஃபோனு டேபிள் மேலே இருக்குது. அதை எடுக்கிறான். இவங்களோட தங்கச்சி வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க, பின்னாடி ஏதோ அசைகிற மாதிரி இருக்குதுரி பாடுறீங்க போதே, அதெல்லாம் எதுவும் இருக்காதுரி, ஏதாவது பூனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைகிலே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீடியோ காலை கட் பண்ணிட்டு சரி என்ன அசைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. சரி ஓகே நம்ம போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ இவங்களோட ஃபோன்ல இருந்தே இவங்களோட லேப்டாப்புக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் எதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவங்க உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதே யாரோ ஒருத்தங்க வெவ்வேறு ஆங்கிள் இருந்து எடுத்து கண்டினியூஸாக இவங்களுக்கு அமுச்சிட்டே இருக்கிறாங்க. இவங்க பதறி போய் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. வீட்டோட டோர் திறந்துருக்குது. அவசரமாக ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து அந்த சைக்கோ கில்லர் நின்றுட்டு இருக்கிறான். இவங்களோட மொபைலையும் எடுத்து காமிக்கிறான். இவங்க வேகமாக ஓடி போய் கதவை சாத்திடுறாங்க. அவனும் வீட்டுக்குள்ளே வர பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே கரெக்டாக இவங்க சாத்திட்டாங்க. சரி வேற ஏதாவது வழியாக உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுற்றி ஓடுறான். இவங்களும் அதுக்குள்ளே உள்ளே ஓடி போய் எல்லா டோர் ஜன்னல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவங்க அவசரமாக ஓடி போய் லேப்டாப் மூலியமாகவே போலீஸ்க்கு கால் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த சைக்கோ கில்லர் போய் வீட்டோட பவரை கட் பண்ணி விட்டுறான். அதில் தான் லேண்ட் கனெக்ஷனும் வருது போல். இவங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. சரி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு இவங்க யோசிச்சுட்டு ஏதாவது வைஃபை கிடைக்குமான்னு செக் பண்ணுறாங்க. ஜான் அப்படின்ற ஒரு வைஃபை இருக்குது. ஆனால் அதுக்கும் பாஸ்வேர்டு இருக்குது. இந்த பக்கம் அந்த சைக்கோ கில்லரும் மொபைல் மூலிமா இவன் வைஃபை மூலிமா ஏதாவது ட்ரை பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி அவனும் செக் பண்ணுறான். அவனுக்கும்
ஜான் அப்படின்ற ஒய்ஃபை தான் காட்டுது. அதுவும் பாஸ்வேர்ட் இருக்கிறதுனால அவளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு இவன் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க ஜன்னல் பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அந்த சைக்கோ கில்லரை காணும். எங்கே போயிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவசரமாக ஓடி போய் நின்று பார்க்குறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா இவங்க காரோட 4 டயரையும் கத்தி வச்சு கிழிச்சு பஞ்சர் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓடி போய் ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து அந்த ஜன்னலில் எழுதி காட்டுறாங்க. இந்த மாதிரி நான் உன்னோட ஃபேஸையும் பார்க்கல, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கிறான், நீ இங்கேருந்து போயிரு, நான் யாருமே இல்லைன்னு சொல்லிடுறேன். அப்படிங்கும் போது அவன் பக்கத்தில் வந்து அந்த இதை படித்து பார்த்துட்டு டக்குன்னு அவனோட மாஸ்கை கழட்டிடுறான். இப்போ வந்து நீ என்னோட ஃபேஸை பார்த்துட்ட அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியும், நான் பேசுகிறத வச்சே என்னோட லிப்பை ரீட் பண்ணி நான் என்ன சொல்ல வரேன்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியும். நான் நினச்சேன்னா இப்போ கூட உன்னை உள்ளே வந்து கொன்ற முடியும், ஆனால் அதை நான் பண்ண மாட்டேன். உனக்கே தெரியும் ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமேல் நம்ம பொழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி, அப்போ நான் உள்ளே வந்து உன்னை கொல்லுவேன், உனக்கு புரிஞ்சுன்னா தலையாட்டு அப்படிங்கிறான். அவங்களும் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவன் அப்படியே பின்னாடி திரும்பி போயிடுறான். இப்போ இவங்க ரொம்பவும் பயந்து போயிருக்கிறாங்க. அந்த சைக்கோ கில்லர் வேறு வெளியவே நின்று பார்த்துட்டு இருக்கிறான். அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டோட எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லா ஜன்னலோட ஸ்க்ரீனையும் இழுத்து மூடிட்டு பெட்ரூமில் போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு விண்டோ அதிர்ற மாதிரி தோணுது. என்னது இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அந்த சைக்கோ கில்லர் என்ன பண்ணுறான்னா ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருப்பான்ல, அந்த பொண்ணத்தோட டெட் பாடி எடுத்துகிட்டு வந்து இவங்களோட ஜன்னலை வந்து கையை வச்சு தட்டிட்டு இருக்கிறான். இதை பார்த்தோன்னே இவங்க ரொம்பவும் பயந்து போய் கதறி கதறி அழுறாங்க. என்னடா இப்படி மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. என்னன்னா இவங்களோட ஃப்ரெண்டு ஈவினிங் வந்துட்டு போகும்போது அவளோட ஃபோனை வந்து பின் பாக்கெட்டில் தான் வச்சுருந்துருப்பான். அந்த ஃபோனை மட்டும் நம்ம எப்படியாவது எடுத்தோம் அந்த டெட் பாடியில் இருந்துன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி இவனை மாட்டி விட்டு நம்ம இங்கிருந்து தப்பிச்சிடலாம். அந்த ஃபோனை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கும் போது அவனை டைவர்ட் பண்ணால் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இவங்களோட கார் கீயை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த கார் கீயை வச்சு அவனை டைவர்ட் பண்ணி விட்டோன்னா அவன் டைவர்ட் ஆகி போகும்போது அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த மொபைலை நம்ம எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு கார் கீயை வச்சு அழுத்துறாங்க. பார்த்தா அந்த காருக்கு சிக்னலே கிடைக்கல. என்னன்னா வீடு ஃபுல்லாக ஜன்னல் எல்லாமே க்ளோஸில் இருக்குதுல்ல, டவர் கிடைக்கலையாட்டுக்குது. அதனால இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து வீட்டோட மெயின் டோரை பொறுமையாக ஓப்பன் பண்ணி அந்த காரோட அலாரத்தை ஆன் பண்ணி விட்டு டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த சைக்கோ வந்து பயங்கரமாக கோவப்படுறான். எதுக்கு இப்போ இந்த கார் அலாரத்தை ஆன் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போகும்போது இவங்க அவசரமாக வீட்டுக்குள்ளே ஓடி வந்து அந்த டெட் பாடி இருந்துச்சுல அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி அவங்களோட பாதி உடம்பை வெளியே விட்டு அந்த டெட் பாடியோட பாக்கெட்டில் இருக்கிற ஃபோனை எப்படியாவது எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த சைக்கோ கில்லர் அங்கே வந்துடுறான். இதை பார்த்தோன்னா அவசரமாக உள்ளே போய் அவங்க ஜன்னலை க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக அவன் வந்து அந்த ஜன்னலை பிடிச்சிடறான். இவங்களும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவனும் அவனோட ஃபுல் பலத்தை யூஸ் பண்ணி அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். இவங்க ரொம்பவும் பதறி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே வந்து ஒரு சுத்தி இருக்குது. அந்த சுத்தி எடுத்துகிட்டு வந்து அவனோட கையிலே வந்து போட்டு விட்டுறாங்க. அந்த சுத்தி அவனோட கையிலே மாட்டிது. அவன் கையை எடுத்தோடனே ஜன்னலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அவனுக்கு பயங்கரமாக வலி உயிர போகுது. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா இந்த ஃபோனுக்கோசரம் தானே நீ இவ்வளவும் பண்ண, இந்த டெட் பாடி மேலேயே இந்த ஃபோனை வைக்கிறேன், முடிஞ்சா எடுன்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி மேலேயே ஃபோனை வைக்கிறான். இப்போ இவங்க போட்ட பிளான் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால கதறி அழுறாங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து ஏதாவது தப்பிக்கிறதுக்கு பண்ணுமே. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சைக்கோ கில்லரை நோட் பண்றாங்க. அவன் என்ன பண்றான்னா இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா ஜன்னல் வழியாவும் வந்து பார்க்கறான். இதை அவங்க பார்த்துட்டு அந்த சைக்கோ கில்லர் கண்ணில் படாம அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி அவன் தேடிட்டு போகும்போது வீட்டோட ஃப்ரண்ட் இடத்துக்கு போகும்போது இவங்க பேக் டோர் வழியா தப்பிச்சு ஓடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அவன் அவசரமா ஓடியாந்து அவன் கையில வந்து ஒரு வில்லு மாதிரி இருக்குது. அந்த வில்லை வச்சு எய்ம் பண்ணி ஒரு அம்பு ஓடுறான். அது வந்து முன்னாடி இருக்கிற மரத்திலே குத்துது. இவன் அடுத்த அம்பை லோட் பண்றதுக்குள்ள இவங்க பயந்து போய் திரும்ப அந்த வீட்டுக்குள்ளேயே ஓடிடுறாங்க. அப்ப அந்த சைக்கோ கில்லர் வந்து ஜன்னல்கிட்ட நின்று உன்னால என்னடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையை பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து போறான். அவன் நினைச்சானா இவங்களை உள்ள வந்து கொன்ற முடியும். ஆனா அவன் வந்து ரசிச்சு கொள்ளணும், இவளால எதுவுமே பண்ண முடியாது, நம்ம செத்துருவோம்னு அவன் பயத்திலே இருக்கணும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கறானாட்டுக்குது. அப்படியே அவன் ஒண்ணுமே பண்ணாம பின்னாடி திரும்பி போறான். இப்போ நம்ம சாரா வந்து ரொம்பவும் கடுப்புல உட்கார்ந்து இருக்கிறாங்க. போட்ட 2 பிளான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு மேலே போய் அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி வீட்டு மேலே அப்படியே பொறுமையாக நடந்து வந்து ஒரு டார்ச் லைட்டை ஆன் பண்ணி காட்டுக்குள்ளே தூக்கி அடிக்கிறாங்க. இந்த டார்ச் லைட்டு வெளிச்சத்தை பார்த்து அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த பக்கம் போயிடுவான், நம்ம தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவன் அந்த பக்கம் திரும்பி போகிற மாதிரி போகிறான். இந்த கேப்பில் இவங்க அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி ஓடிடலான்னு சொல்லிட்டு இறங்கும் போது அப்போ தொடையிலே வந்து ஒரு அம்பு இறங்குது. என்னன்னா அவன் போலி ஆடுது இங்கே தான் இருந்திருக்கிறான். இவன் அடுத்த அம்பை லோட் பண்ணுறதுக்குள்ள அவங்க அவசரமாக மேலே ஏறி அந்த வீட்டு மேலே படுத்துக்கிறாங்க. இப்போ அப்படியே பொறுமையாக அவங்க எட்டி பார்க்கும்போது அடுத்த அம்பை விடுறான். கரெக்டாக ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிடுறாங்க.
இப்போ இவன் மேலே ஏறி போய் அவங்கள கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பொறுமையாக ஏறுறான். அதுக்குள்ளே நம்ம படத்தோட ஹீரோயினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தொடையில் ஒரு அம்பு இருக்குதுல்ல, அந்த அம்பை அப்படியே பிடுங்கி அவன் மேலே வரும்போது அவன் மூஞ்சிலே ஒரு அடி விட்டு அந்த வில்ல பிடுங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்படியே தவழ்ந்து அந்த விண்டோ கிட்டே திரும்ப போகிறாங்க. அவனும் பின்னாடியே துரத்திக்கிட்டு வரான். பிடிக்கலான்னு பார்க்கும்போது ஜஸ்ட் மிஸ்ல இவங்க உள்ளே போய் விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த கில்லர் வேற பயங்கர கோவத்தில் இருக்கிறான். அந்த விண்டோ கிட்டே நின்று பார்க்குறான், இவளை எதையாவது நம்ம பண்ணிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போனவங்க பயங்கரமாக இப்போ ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிடைச்ச துணியை வச்சு அவங்க அப்படியே கட்டு போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்துக்கிட்டு வந்தாங்கல்ல வில்ல, அதை லோட் பண்ண முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அது ரொம்பவும் டைட்டாக இருக்குது. இவங்க இழுத்து பார்க்குறாங்க, இழுக்கவே முடியல. இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேற ரொம்பவும் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து அந்த சைக்கோ கில்லர் வந்து சிரிச்சிட்டு இருக்கிறான். அந்த சீனை அங்கேயே கட் பண்ணோம்னா, இப்போ வீட்டுக்கு கீழே ஒருத்தர் வந்து டோரை தட்டிட்டு இருக்கிறாரு. இவர் யாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து செத்து போனால அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட். ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பொண்ணு வீட்டுக்கு வராததுனால இங்கே தானே கடைசியாக வரேன்னு சொல்லிட்டு வந்தா, அதனால இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்துருக்கிறாரு. இவர் வந்து டோரை தட்டிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு வந்து கேட்கல, ஏன்னா அவங்களுக்கு தான் காது கேட்காது இல்லை. ஆனால் டோர் தட்டுற சத்தம் இந்த கில்லருக்கு கேட்டுருச்சு. ரைட்டு, யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்களாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ கில்லர் வந்து கீழே இறங்கி வரான். இந்த பக்கம் இவர் டோரை தட்டிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்து அவன் போலீஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுறான். ஆமாம், யார் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை சார் என்னோட பொண்டாட்டி வந்து இங்கே வரேன்னு சொல்லிட்டு வந்தா, ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல, அவளை தேடிட்டு தான் வந்தேன் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, நான் வந்து போலீஸு, என்னோட கன்னு இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, உங்களோட ஃபோனு கொடுங்க, நான் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டேன். இப்போ போலீஸ் மாதிரி அவன் ஃபோன் பண்ணி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆமாம், நீங்கள் என்ன சார் இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு அவன் கேட்கும்போது, இந்த மாதிரி இந்த வீட்டில் ஏதோ ப்ராப்ளம், உள்ளே யாரோ இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த வீட்டோட பொண்ணு ஃபோன் பண்ணா, அது என்னன்னு செக் பண்ணுறதுக்கோசரம் தான் நான் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கங்கும் போது இவருக்கு இப்போ லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம ஹீரோயினியால் வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. ஆனால் அந்த சைக்கோ கில்லர் ஹீரோயினிக்கு காது மட்டும் தான் கேட்காதுன்னு நினச்சி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ இவர் அந்த சுச்சுவேஷனை சமாளித்து என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் வேற எல்லா லைட்டும் ஆஃப்ல இருக்குது, வீட்டோட கீ வந்து கீழே இருக்கிற பூச்செடிக்கிட்டு தான் இருக்கும், அங்கே போய் அந்த சாவியை எடுத்துகிட்டு வரீங்களாங்கும் போது, ஹோ அப்படியான்னு சொல்லிட்டு அவனும் சாவியை எடுக்கிறதுக்கு போகிறான். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு கல் எடுத்து வச்சுக்கிறாரு அவனை அட்டாக் பண்ணுறதுக்கோசரம். அப்போ வந்து சாரா இவர் வந்ததை நோட்டீஸ் பண்ணி ஹெல்ப் வேணும்னு சொல்லி டோரை போய் தட்டுறாங்க. இவரு திரும்பி பார்த்து என்னது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ கில்லர் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து இவரோட தொண்டையிலே இருக்கிறான். ரத்தம் வேற வேகமாக போய்கிட்டு இருக்குது. இவர் என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே நிலக்கொலைய ஆரம்பிக்கிறாரு. இந்த சைக்கோ கில்லர் பயங்கரமான ஆளா இருப்பான்னு இருக்குது. ஸ்டார்டிங்ல அவருக்கு டவுட் வந்துச்சுன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாருன்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா பிளே பண்ணி கரெக்டான டைம் பார்த்து அவரோட கழுத்தை அறுத்துட்டான். ஆனா அப்பயும் அவர் விடாம அந்த சைக்கோ கில்லரோட கழுத்தை நெரிச்சு கொல்லலான்னு ட்ரை பண்றாரு. புடிய விடவே மாட்டேங்கிறாரு. ஆனா பயங்கரமான பிளட் லாஸ் ஆகிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிடி வேலைக்கு அவர் அங்கேயே செத்து போறாரு. இதெல்லாம் நம்ம சாரா டோர் வழியா நின்று பார்த்துட்டு அந்த வில்ல லோட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. அது ரொம்ப டைட்டா இருக்குது, அவங்களால லோட் பண்ணவே முடியல. இவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, டக்குன்னு டோர் திறந்துட்டு வெளியே ஓடுறாங்க. வெளியே ஓடணும்னா அந்த சைக்கோ கில்லர் இதை பாட்டு அவங்கள அடிச்சு கீழே தள்ளி ஒரு கல் எடுத்து மூஞ்சிலே நச்சுன்னு அடிச்சு மூஞ்ச சிதைச்சு அங்கேயே கொள்றான். என்ன படத்தை அதுக்குள்ள சப்புன்னு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து இல்யூஷன். நம்ம வெளியே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சைக்கோ கில்லர் நம்மளை கொன்றுவான் அப்படின்னு இவங்களுக்கு தெரியுது. அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு எழுத்தாளர் அப்படின்றதுனால பல ஆங்கிள் இருந்து அந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. வெளியே போனோம் அப்படின்னா அவன் எப்படிலாம் நம்மளை கொல்லுவான் அப்படின்னு இவங்களுக்கு இல்லூஷனாக யோசிச்சு பார்க்குறாங்க. வெளியே போனால் அவன் கண்டிப்பாக நம்மளை கொன்றுவான். உள்ளே இருந்தோம் அப்படின்னா ரத்தம் வேற போய்கிட்டு இருக்குது, இங்கே இருந்து நம்ம செத்துருவோம். வெளியே போகலாமா உள்ளே இருக்கலாமா, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கும் போது இவங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா வருது. என்னன்னா அவனை கொன்றுலான்னு சொல்லிட்டு இப்போ அவனை எப்படி கொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் வெளியே காட்டுறாங்க. அந்த கொலகாரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, செத்து போனார்ல அவரோட பாக்கெட்லாம் செக் பண்ணி அதுலேருந்து ஒரு சிகரெட் எடுத்து பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு பூனை குட்டி வருது. வா உன்னை நான் சாவடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை தூக்கி கழுத்த இருக்கலான்னு போகும்போது அப்போ கரெக்டாக ஒரு அம்பு வந்து இவனோட நெஞ்சிலே இறங்குது. யாருன்னா நம்ம படத்தோட ஹீரோயினி தான். அந்த வில்லை வந்து லோட் பண்ணியிருப்பாங்களாட்டது, அதுலேருந்து ஒரு அம்பு தான் அமைச்சிருக்கிறாங்க. அந்த அம்பு வந்து அவன் மேலே சரியாக படல. ஸோ அதனால இன்னொரு அம்பை லோட் பண்ணி அடிச்சிடலான்னு அவங்க ட்ரை பண்ணும் போது அதுக்குள்ளே அந்த அம்பை அவன் பிடிங்கிடுறான். இனி இருந்தோம் அப்படின்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க. அப்படி ஓடும் போது வாசல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்பு விழுந்துருச்சு. அந்த அம்பை எடுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தே கையை மட்டும் வெளியே நீட்டுறாங்க. வந்தவன் என்ன பண்ணுறான்னா கை வெளியே இருக்கும் போது டோரை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறான். டோரை க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் வெளியே நீட்டிட்டு இருக்கிற அந்த கையை அவனோட பூட் காலை வச்சு பயங்கரமாக மிதிக்கிறான். இதனால அவங்களோட கை ஏடா கூடமாக உடஞ்சிருது. அப்படியே விட்ட உடனே கையை உள்ள இழுத்து டோரை லாக் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வலி வேற உயிரை போகுது, ஏன்னா கை வேற உடஞ்சிருச்சு, பிளட் வேற போயிட்டு இருக்குது. என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே அழுதுட்டு இருக்கும் போது இதெல்லாம் அந்த சைக்கோ கில்லர் வெளியே நின்று அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கிறான். நான் உள்ள வரதுக்கான நேரம் வந்துருச்சு, உன்னை கொல்ல போறேன் அப்படிங்கும் போது நம்ம ஹீரோயினி பயங்கர கடுப்பா வராங்க. அப்படியே பயங்கரமா ஒரு லுக் விட்டு எந்திரிச்சு நின்று அந்த ஜன்னல்ல இவங்க பிளட்டை வச்சு எழுதுறாங்க.
நீ வந்து ஒரு கோலடா, முடிஞ்சா உள்ள வந்து என்ன கொல்றா அப்படின்னு எழுதுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த சைக்கோ கில்லர் பயங்கரமா கடுப்பாயிட்டு டோரை உடைக்க ஆரம்பிக்கிறான். அந்த கேப்ல சாரா போய் லேப்டாப்ல உட்காந்து டைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன வந்து ஒருத்தன் கொல்றதுக்கு வந்திருக்கிறான், அவனோட ஹைட் வந்து இவ்வளோ இருக்கும், அவன் டேட்டா குத்தி இருக்கிறான், கண் இந்த கலர்ல இருக்கும், நான் வந்து சண்டை போட்டு தான் செத்தேன், ஐ லவ் யூ மாம், இது மாதிரிலாம் டைப் அடிச்சு வச்சுட்டு கத்தி எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல உட்காந்துக்கிறாங்க. இவன் வந்தான் அப்படின்னா கத்தியை வச்சு குத்தி கொண்டுலான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கரமா பிளட் லாஸ் ஆகிறதுனால அப்படியே அந்த டோரை பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே மயக்கம் வருது இவங்களுக்கு, அப்படியே கண்ணெல்லாம் மங்க ஆரம்பிக்குது. அந்த கேப்ல அந்த சைக்கோ என்ன பண்றான்னா பின்னாடி பக்கம் இருக்கிற ஜன்னலை உடைச்சிட்டு அந்த வழியா வந்து அவங்களுக்கு பின்னாடியே அவன் உட்காந்துட்டு இருக்கிறான். அப்படியே அவன் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ அனாமுத்தா சாக போற அப்படின்னு சொல்லி சிரிக்கும் போது அப்ப அவன் வாயிலிருந்து வெளியே வந்த காத்துனால இவங்களோட முடி அசையுது. அதுலேயே இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க வந்துட்டு அவன் பின்னாடி தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு. அவன் கொத்து வரும்போது அப்படியே குனிஞ்சு கத்தியை திருப்பி தொடையிலே இருக்கிறாங்க அவனுக்கு. அதனால அவனுக்கு வலி உயிர் போகுது. அங்கிருந்து இவங்க அப்படியே தவழ்ந்து கிச்சன்ட்ட வராங்க. இவங்களுக்கு பயங்கரமா பிளட் லாஸ் ஆனதுனால அப்படியே மயக்க வர மாதிரி இருக்குது. அங்கேயே பொத்துன்னு விழுந்துடுறாங்க. இப்போ அந்த சைக்கோ கில்லர் அங்கிருந்து எழுந்து இவங்க பக்கத்தில் வந்து கத்தி வச்சு குத்தலான்னு போகும்போது இவங்க ஒரு ஸ்ப்ரே எடுத்து அவனோட கண்ணிலே அடிச்சு விட்டுறாங்க. அவனுக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியாம பயங்கரமா கத்திட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கிறான். அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க ஒரு அலாரம் வச்சிருந்தாங்கல்ல, அந்த அலாரத்துக்கு செல்லு போட்டு ஆன் பண்ணி விட்டுறாங்க. இப்போ இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கண்ணு தெரியல, சத்தம் வேற பயங்கரமா கேட்குது. என்னடா பண்ண போறோம் அப்படின்னு இவன் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு இதுதான்டா சரியான டைம்னு சொல்லி சாரா வந்து கத்தி எடுத்து அவனை குத்தலான்னு போகும்போது அவன் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டது மட்டும் இல்லாம பயங்கரமா போட்டு அடிக்கிறான். இப்போ அவங்க மேலே ஏறி உட்காந்து கழுத்தை நெரிச்சு கொல்லலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் போயிட்டே இருக்குது. என்னடா பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்துல ஒயின் பாட்டில் ஓபன் பண்ற ஓபனர் இருக்குது. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து எடுக்க பாக்குறாங்க. அப்படியே கைக்கு கிடைச்ச உடனே எடுத்து அவனோட தொண்டையிலே இறக்குறாங்க. பிளட் பிச்சுக்கிட்டு தெரிக்குது. இவங்களோட மேலே அவன் கான்சியஸ் எழுந்து விழுறான். அவனை அப்படியே ஒரு ஓரமா தள்ளி விடுறாங்க. அவன் துடிச்சு அங்கேயே செத்து போறான். அதுக்கப்புறம் அவனோட பாக்கெட்ல இருக்கிற இவங்களோட போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அப்படியே குத்துயிரும் கொலையுரமா பொறுமையா நடந்து வெளியே வந்து உட்காடுறாங்க. போலீஸ் வேன் அந்த இடத்துக்கு வருது. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஹே காய்ஸ், இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இப்பதான் நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பயங்கரமான படத்தோட உங்களை வந்து மீட் பண்ற வரைக்கும் பாய் எவ்ரிவன்.